ஜூனியர் கோச் ஹெச் கோட் கிட்ட கோச்சுக்கிட்டு அவர் வந்து அடிச்சிட்டாரு. இதுக்கு அடுத்ததா அவரு நைட்டு ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு கார் டிராவல் பண்ணி போலீஸ்கார் மேல வந்து மோதிட்டாரு. அது மட்டும் இல்லாம கெட்ட வார்த்தையிலையும் வந்து போலீஸ்காரங்கிட்ட வந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சு பேசியிருக்காரு. இதுக்காக இவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஜட்ஜ் இவருக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்கியூஸ் கொடுத்து இவர் வந்துட்டு மூல வளர்ச்சி இல்லாதவங்க கிட்ட கோச்சா போகணும் அப்படின்னு ரூல்ஸ் போட்டுட்டாங்க. இதுக்கு அடுத்துதான் அங்க ஒரு கோச்சா போனதுக்கு அப்புறம் என்னென்னலாம் அவர் பண்றாரு அப்படின்றதுதான் இந்த படத்துடைய என்டையர் ஸ்டோரி. படத்தோட பேர் தாரா சமீன் பர். ஹிந்தி படங்க சில நாட்களுக்கு முன்னாடி திரையரங்குல வெளியிட்டாங்க. படத்தை வந்து அமீர் கான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஆர்எஸ் பிரசன்னான்றவர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிட்டு எந்த விதமான ஓடிடி பிளாட்ஃபார்ம்லயும் வெளியிடாம டைரக்டாவே அவங்க யூடியூப் ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளியிட்டிருக்காங்க. சமீபத்துல கூட வந்து கூலி படத்தோட டீம் வந்து இந்த படத்தை பார்த்துருக்காங்க. அதுல ரஜினிகாந்த் உட்காந்து பார்க்கல, ஏன்னா அந்த ஸ்டில்ல அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அது போக எடுத்துட்டீங்கன்னா ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் நடிச்சவங்க தான் வந்து மெயினான பர்சன்ஸ் பார்த்துருக்காங்களோடைய அது ஒர்க் பண்ண க்ரூல வந்துட்டு கலாநிதி மாறன் லோகேஷ் கனகராஜ் தவிர்த்து வேற யாருமே வந்து பார்க்கலன்றது குறிப்பிட்டத்தக்க விஷயங்க. ஸோ இந்த படத்தை பற்றி என்னப்பா சொல்லணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா படம் வந்து ஸ்லோவாக தாங்க போகும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் செகண்ட் ஆஃப் அதுவும் முக்கியமாக கிளைமேக்ஸ்லலாம் வந்து வச்சுருப்பாங்க. அமீர் கான் வந்துட்டு அவருடைய அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகட்டும், இல்லை வந்துட்டு அவர் என்ன மாதிரி வந்துட்டு அவங்களுக்குலாம் ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து மூல வளர்ச்சி இல்லாதவங்க. ஸோ அதனால வந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒன்று சொன்னோம்னா அவங்க வேற மாதிரியான ஒரு மீனிங்ல வந்து எடுத்துக்குவாங்க, கரெக்டான மீனிங்ல எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிற அந்த ஒரு தருணத்தில் அவங்க செய்யக்கூடிய அந்த ஒரு செயல்களை அவங்க பேசுறதுலாம் வந்து நல்ல ஒரு ஃபன்னா வந்து கொண்டு போயிருந்தாங்க. இன்னொரு பக்கம் அவங்க இன்டெலிஜென்ட்டா என்ன மாதிரிலாம் பண்றாங்கன்றது ரொம்பவே சூப்பரா இருந்ததுங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து படத்துடைய கதைக்கு வந்த மாதிரி அவ்வளோ சூப்பரா வந்து கம்போஸ் பண்ணி கொடுத்துருந்தாரு. சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும் எல்லாமே வந்து பெர்ஃபெக்டா இருக்குது. ஆன் த ஹோல் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு பிளசண்டான இந்த மாதிரிலாம் வந்துட்டு மக்கள் இருக்காங்க, இந்த மாதிரிலாம் ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு இவங்களுக்குன்னு பேஸ்கெட் பால் பேஸ்டா வந்து நடக்குமா அப்படின்றது வந்து தெரிய வந்ததுங்க. ஸோ இந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா நீங்க இந்த படத்தை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு பர்சனலா வந்துட்டு இந்த 100 rupees தனியா பே பண்ணி பாக்குறது பெருசா இல்லாத மாதிரி தான் இருந்தது. ஏன்னா இப்போ ஓடிடி அப்படின்னா ஒரு படம் இல்ல, எத்தனை படம் வேணாலும் அந்த 150 or 200 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பார்க்கலாம். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க.